ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உபுண்டு OS எப்படி நம்மளோட லேப்டாப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உபுண்டு OS நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் தேவை. அது வந்து மினிமம் 16 GB பென்ட்ரைவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேப்டாப் இருந்தால் தான் நம்ம வந்து பென்ட்ரைவில் வந்து உபுண்டு ஃபைலை வந்து பூட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு லேப்டாப் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றணும். அதுக்கப்புறம் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும், உபுண்டு ஃபைலை. அதுக்கப்புறம் ரூஃபஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்மளோட ஃபைலை வந்து பென்ட்ரைவ்க்கு எக்ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து உபுண்டை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான் நம்ம லேப்டாப்பில். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்மளோட பென்ட்ரைவை வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவ் மாற்றணும் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்கள் பென்ட்ரைவை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் அடிங்க. டைப் அடித்து என்டர் கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஆனோ ஒன் கேட்கும். எஸ் கிளிக் பண்ணிடுங்க. எஸ் கிளிக் பண்ணாட்டி இந்த மாதிரி வரும். இதில் வந்து லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு டைப் அடிங்க. டைப் அடித்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சோட்டு இந்த மாதிரி வரும். டிஸ்க் 0 டிஸ்க் 1ன்னு இருக்கும். டிஸ்க் 1 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்க் 0க்கு செலக்ட் பண்ணிடாதீங்க. செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா மொத்தமாக டெலீட் ஆயிரும். அதனால் உங்களோட டிஸ்க் 1ன்னு இருக்கும். இதில் வந்து 15 GB பென்ட்ரைவ்னால காட்டுது. அதுக்கப்புறம் செலக்ட் டிஸ்க் 1ன்னு டைப் அடித்து என்டர் அடிச்சிருங்க. என்டர் அடிச்ச வாட்டி க்ளீன் அப்படின்னு டைப் அடிங்க. க்ளீன் டைப் அடித்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து மொத்தமாக டேட்டாலாம் டெலீட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் பேக்கப் கூட ஏற்கனவே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பென்ட்ரைவ் வந்து ப்ளூடூத் பென்ட்ரைவ் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்னு டைப் அடித்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சு வாட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு டைப் அடித்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்ச வாட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்மேட் fs ஈக்குவல் டு ntfs குயிக் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. இப்போ வந்து இது 100% கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆன வாட்டி அசைன் அப்படின்னு டைப் அடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் அப்படின்னு டைப் அடித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட உபுண்டு ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் தான். இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு டவுன்லோட் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. உபுண்டு டவுன்லோட் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. டவுன்லோடு உபுண்டு டெஸ்க்டாப் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்செப்ட் ஆல் த சைட்னு கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் 24.04 LTS அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து 16 GB பென்ட்ரைவ். சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்டும் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோடு இதை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உபுண்டு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் சாஃப்ட்வேரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ரூஃபஸ்
டவுன்லோட் ஆப்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. இந்த டவுன்லோட் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ரூஃபஸ் அப்படின்னு டைப் அடிச்சு கூட என்டர் அடிங்க. என்டர் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், லிங்க்னு இருக்கும். இதில் வந்து ரூஃபஸ் 4.4 EXE அப்படின்னு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் பண்ண வாட்டி இது வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ரூஃபஸ் சாஃப்ட்வேர் மூலியமாக தான் வந்து உபுண்டு ஃபைலை வந்து பூட் பண்ணி நம்மளோட பென்ட்ரைவில் காப்பி பண்ண போகிறோம். அதனால் வந்து ரூஃபஸ் சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ்க்கு போயிருங்க. இப்போ வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்கு போயிருங்க. ஈஸி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட்ஸ்க்கு போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூஃபஸும் உபுண்டு ஃபைலும் இருக்குது. இப்போ வந்து ரூஃபஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து செலக்ட் ஆயிரும் உங்களோட பென்ட்ரைவ் வந்து. ஏன்னா வந்து 16 GB பென்ட்ரைவ், அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து செலக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உபுண்டு ஃபைலை செலக்ட் பண்ணோம். இப்போ டவுன்லோட்ஸில் உபுண்டு ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். அந்த உபுண்டு ஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கிளிக் பண்ண வாட்டி இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க. கீழே வந்து ஸ்டார்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஃபைலும் பூட் பண்ணும். இதில் வந்து ஓகே கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கேட்கும், இதில் வந்து எஸ் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு டைம் ஓகே கிளிக்கும், அதுக்கும் ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து 100% கம்ப்ளீட் ஆகணும். அதெல்லாம் நான் வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஆகும் நம்மளோட ஃபைல்லாம் வந்து காப்பி ஆகிறதுக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் அதனால் க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த லேப்டாப்பில் நீங்கள் ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்புக்கு எந்த பூட்டு மெனுவோ அதை கீழே சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து பூட் மேனேஜர் இருக்கும். இதில் வந்து ரெண்டாவதாக இருக்கிறது தான் பென்ட்ரைவ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜெனரிக் ஃப்ளாஷ் டிஸ்க்னு இருக்கும், இதுதான் நம்மளோட பென்ட்ரைவ். கீழே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏரோ பட்டன் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு ஃபஸ்ட்டுன்னு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து ப்ரிப்பேர் உபுண்டு இந்த மாதிரி வந்திருக்கும், இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு வரும். இதில் வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து கீபோர்ட் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கீபோர்ட் லாங்குவேஜுமே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. டு நாட் கனெக்ட் டு இன்டர்நெட் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து இன்ஸ்டால் உபுண்டு இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்டராக்டிவ் இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டுன்னு இதே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எக்ஸ்டாண்டர்ட் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண வாட்டி தான் நம்மளோட ஆஃபீஸ் டூல்ஸ்லாம் வரும்.
வெப் ப்ரௌசர்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் செட்டப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இன்ஸ்டால் ஆகும். அதனால் இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக டிஸ்க் ஏற்கனவே ஓஎஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் நான் இது பண்ண போகிறேன். அதனால் வந்து எரேஸ் டிஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு எல்விஎம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே ஓஎஸ் போட்டதுனால நான் வந்து எல்லாமே டெலீட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் இன்ஸ்டாலேஷன்னா நம்ம வந்து பார்ட்டிஷனில் க்ரியேட் பண்ணும், அதெல்லாம் தேவையில்லை. அதனால் வந்து எரேஸ் டிஸ்கை டிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நான் 2 டிஸ்க் வச்சுருக்கேன், 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். அதனால் வந்து எந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா எல்லாமே டெலீட் ஆயிரும் டேட்டா இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து உங்களோட நேமு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா, என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண வாட்டி இந்த மாதிரி வரும். உங்களோட லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம இந்தியானால இந்தியா மேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து போட்டிருக்கும் எவ்வளோ ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும், 10 மினிட்ஸ்க்கு மேலேயே எடுத்துக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸ்பீடப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வரும்னு காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன வாட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் என்ட்ரு இருக்கும், அதில் என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆன வாட்டி இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட யூசர் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதில் இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டில் என்ட்ரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வாட்டி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மேலே நெக்ஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது திருப்பி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபினிஷ், இதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் உபுண்டு ஓஎஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பென்ட்ரைவும் நீங்கள் கழட்டிடுங்க. கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட உபுண்டு ஓஎஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.